السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. الحمد لله. அல்லாஹுடைய பேருதவியால் கிதாபுர் ரிகாக் 53வது வகுப்பில் நாம் இருக்கின்றோம். இன்றைய பாடம் பாபு மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ, நேசிக்கிறாரோ, அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹு தஆலா அவருடைய சந்திப்பை விரும்புகிறான், நேசிக்கிறான். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா 6507வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். ஹத்தஸனா ஹஜ்ஜாஜுன், எங்களுக்கு ஆசிரியரான ஹஜ்ஜாஜ் அவர்கள் அறிவித்தார்கள். ஹத்தஸனா ஹம்மாமுன், ஹஜ்ஜாஜ் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு ஹம்மாம் அறிவித்தார்கள். ஹம்மாம் கூறுகிறார்கள், ஹத்தஸனா கதாதத்து, எங்களுக்கு கதாதா ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவித்தார்கள். கதாதா ரஹிமஹுல்லா அன் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அன் உபாதத பினி அஸ்ஸாமிதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புகிறாரோ, அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு, அவருடைய சந்திப்பை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். வமன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வின் சந்திப்பை வெறுக்கிறாரோ, கரிஹல்லாஹு லிகாஅஹு, அவருடைய சந்திப்பை அல்லாஹுவும் வெறுக்கின்றான். قالت عائشة رضي الله عنها أو بعض أزواجه, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், அல்லது அல்லாஹுடைய தூதரின் மனைவிமார்களில் ஒருவர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், இன்னா லனக்ரஹுல் மௌத, நிச்சயமாக நாங்கள் மரணிப்பதை வெறுக்குகிறோம். அவ்வாறு வெறுப்பது இந்த நிலையில் ஆகுமா? அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய, அல்லாஹுவின் சந்திப்பை வெறுக்கக்கூடிய நிலையில் அது உள்ளடங்குமா என்பதாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அல்லது நபி அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர் இவ்வாறு கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ தாக், அவ்வாறு அல்ல, அது அல்ல. அல்லாஹுவின் சந்திப்பை யார் வெறுக்கிறாரோ, அவருடைய சந்திப்பை அல்லாஹ் வெறுக்கிறான் என்ற இந்த வாசகத்துக்கான அர்த்தம் மரணத்தை வெறுக்குதல் என்ற அர்த்தம் கிடையாது. மாறாக வலாக்கின்னல் முஃமின, ஒரு முஃமினான அடியான், இதா ஹதரஹுல் மௌத்து, அவருக்கு மரணம் வந்துவிடுமையானால், புஷ்ஷிர பிரிதுவானில்லாஹி வ கராமதிஹி, அல்லாஹுடைய ரிதுவான் பொருத்தத்தை கொண்டும் அவனுடைய கண்ணியத்தை கொண்டும் அந்த அடியான் நற்செய்தி சொல்லப்படுவார். ஃபலைஸ ஷைஉன் அஹப்ப இலைஹி மிம்மா அமாமஹு, ஃபலைஸ ஷைஉன் அஹப்ப இலைஹி, அவருக்கு மிக விருப்பமானதாக எந்த ஒன்றும் இருக்காது.
மிம்மா அமாமஹு, அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய மறுமை, மறுமையில் கிடைக்கக்கூடிய சொர்க்கம், அல்லாஹுடைய பொருத்தம், இவற்றை தவிர வேற எதுவும் அவருக்கு மிக விருப்பமானதாக இருக்காது. எனவே அந்த அடியான், முஃமினான அந்த அடியான், ஃபஅஹப்ப லிகா அல்லாஹ், அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்புவார். வஅஹப்ப அல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹும் அவரை சந்திப்பதை விரும்புவான். வஇன்னல் காஃபிர, நிச்சயமாக ஒரு இறை மறுப்பாளன், இதா ஹுதிர, அவனுக்கு மரண நேரம் வந்து விடுமையானால், புஷ்ஷிர பிஅதாபில்லாஹ் வ உகூபத்திஹி, அல்லாஹுடைய தண்டனை, அல்லாஹ்வினுடைய தண்டனைகள், வேதனைகள் பற்றி அவனுக்கு நற்செய்தி சொல்லப்படும். ஃபலைஸ ஷைஉன் அக்ரஹ இலைஹி ஃபலைஸ ஷைஉன் அக்ரஹ இலைஹி மிம்ம அமாமஹு, அந்த அடியானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நரகம், அந்த அடியானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மறுமையினுடைய தண்டனைகள், இவற்றை பார்த்ததினால், இவற்றின் மூலமாக அந்த அடியானுக்கு வேற எதுவும் மிக வெறுப்பானதாக இருக்காது. ஃபலைஸ ஷைஉன் அக்ரஹ இலைஹி மிம்ம அமாமஹு, அவருக்கு முன்னால் இருக்கக்கூடியதை தவிர வேற எதுவும் அவருக்கு மிக வெறுப்பானதாக இருக்காது. அதாவது மறுமையில் அவருக்கு ஏற்படக்கூடிய நரக தண்டனை, இவற்றை பார்த்த காரணத்தினால் அதை தவிர வேற எதுவும் அவருக்கு வெறுப்பானதாக இருக்காது. எனவே கரிஹ லிகா அல்லாஹ், அல்லாஹ்வின் சந்திப்பை அவன் வெறுப்பான். வகரிஹ அல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹும் அவனை சந்திப்பதை வெறுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மிகவும் முக்கியமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஆஹிராவிற்கான, மறு உலக வாழ்க்கைக்கான தயாரிப்பில் நாம் இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. மேலும் மரண நேரத்தில் நல்ல அடியார்களுக்கு அல்லாஹ்வின் பொருத்தத்தை கொண்டும் கண்ணியத்தை கொண்டும் நற்செய்தி சொல்லப்படும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே அந்த மூமினான அடியான் அல்லாஹுவை நேசிப்பான், சொர்க்கத்தை நேசிப்பான், மௌத்துக்கு பிறகு கிடைக்க இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் அவருக்கு உண்டான மதிப்பு மரியாதையை அவன் நேசிப்பான். எனவே அல்லாஹ்வின் சந்திப்பை நேசித்து அதன் காரணமாக அல்லாஹும் அவனுடைய சந்திப்பை நேசிப்பான். அதே சமயத்தில் ஒரு காஃபிரோ மரண தருணத்தில் அல்லாஹுடைய தண்டனை, அல்லாஹுடைய வேதனை அவருக்கு நற்செய்தியாக சொல்லப்படும். அப்போது அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த அதாப், தண்டனை, மறுமையில் அந்த அடியானுக்கு ஏற்பட இருக்கும் இழிவு, இவற்றை பார்த்ததினால் அதை தவிர வேற எதுவும் அவருக்கு மிக வெறுப்பானதாக இருக்காது. எனவே அல்லாஹுவை சந்திப்பதை அவர் வெறுப்பார். அல்லாஹுவும் அந்த கெட்ட அடியானை சந்திக்க வெறுக்கக்கூடியவனாக இருப்பான். நஊது பில்லாஹ், இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. மூமினான அடியார்களுடைய நிலையை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அடுத்ததாக இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸும் அதே அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். இது சுருக்கமாக இருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா 6508வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். ஹத்தனி முஹம்மது இப்னு அலாஇ, எனக்கு முஹம்மது இப்னு அலா அறிவித்தார்கள். ஹத்தனா அபு உசாமத், முஹம்மது இப்னு அலா கூறுகிறார்கள், எங்களுக்கு அபு உசாமா அறிவித்தார்கள். அபு உசாமா அன் புரைதின், புரைத் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். புரைத் ரஹ்மஹுல்லா அன் அபி புர்தா அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அபு புர்தா ரஹ்மஹுல்லா அன் அபி மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்புவாரோ,
அஹப்பல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹுவும் அவரை சந்திப்பதை விரும்புவான். வமன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வின் சந்திப்பை வெறுப்பாரோ, கரிஹல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹுவும் அந்த அடியானை சந்திப்பதை வெறுக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்து வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி நேரத்தில் எதை அல்லாஹ்விடம் கேட்டார்கள், எதை ஆசைப்பட்டார்கள் என்ற செய்திகளை நாம் அறிந்து கொள்ளலாம். நபி அவர்களுடைய மரண நேரத்தில் ஏற்பட்ட சில நிலைகளையும் இந்த ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். 6509வது ஹதீஸாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அறிவிக்கிறார்கள். ஹத்தஸனி யஹ்யா இப்னு புகைரின், எனக்கு யஹ்யா இப்னு புகைர் அறிவித்தார்கள். யஹ்யா இப்னு புகைர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஹத்தஸனா அல்-லைஸு, எங்களுக்கு லைஸ் அவர்கள் அறிவித்தார்கள். லைஸ் அவர்கள் அன் உக்கைலின், உக்கைல் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். உக்கைல் அன் இப்னு ஷிஹாபின், இப்னு ஷிஹாபிடமிருந்து அறிவிக்கிறார்கள். இப்னு ஷிஹாப் கூறுகிறார்கள், அக்பரனி சயீத் இப்னு முஸையபி, எங்களுக்கு சயீத் இப்னு முஸையப் வ உர்வத் இப்னு ஸுபைர் ஃபி ரிஜாலி மின் அஹ்லில் இல்ம், கல்வி உடைய ஆண்களில் இந்த இவர் சயீத் இப்னு முஸையப் வ உர்வத் இப்னு ஸுபைர் போன்றவர்கள் எனக்கு அறிவித்தார்கள். அன்ன ஆயிஷத்த ஜௌஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத், நபி அவர்களுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஸஹீஹுன், ஆரோக்கியமாக இருக்கும்போது சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னஹு லம் யுக்பத் நபியுன், எந்த ஒரு நபியும் அவரின் உயிர் கைப்பற்றப்பட மாட்டாது, எந்த ஒரு நபியும் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட மாட்டாது. கத்து, ஒருபோதும், ஹத்தா யரா மக்அதஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்தில் அந்த நபி இருக்கக்கூடிய இடத்தை அந்த நபி பார்க்கும் வரை. இப்போ ஒரு நபி மரணிக்க போறாங்கன்னு சொன்னா சொர்க்கத்தில் அவங்க இருக்கக்கூடிய இடத்தை அவங்க பார்ப்பார்கள். சும்ம யுஹய்யரு, பிறகு மரணத்தை நீங்கள் தேர்வு செய்கிறீர்களா, அல்லது இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் கூடுதலாக வாழ்வதை தேர்வு செய்கிறீர்களா என்ற இஷ்டம் ஏனைய மனிதர்களுக்கு இல்லாமல் இந்த நபிமார்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும். ஃபலம்மா நஸல பிஹி, இப்ப நபி அவர்களை பற்றி சொல்றாங்க. ஃபலம்மா நஸல பிஹி, நபி அவர்களுக்கு மரண நேரம் வந்தபோது, வரஸுஹு அலா ஃபஹிரி, நபி அவர்களுடைய தலை என்னுடைய தொடை மீது இருந்தது. ஹுஷியா அலைஹி சாஅத்தன், நபி அவர்கள் 1 மணி நேரம் மயக்கத்தில் இருந்தார்கள். சும்ம அஃபாக, பிறகு நபி அவர்களுக்கு மயக்கம் தெளிந்தது. ஃபஅஷ்ஹஸ பஸரஹு இலா ஸக்ஃபி, வீட்டினுடைய கூரையின் பக்கமாக தன்னுடைய பார்வையை மேல் நோக்கி வைத்தார்கள், தன்னுடைய பார்வையை நோக்கினார்கள். வீட்டினுடைய கூரையின் பக்கமாக தன்னுடைய பார்வையை நபி அவர்கள் உயர்த்தினார்கள், அதை நோக்கி பார்த்தார்கள். சும்ம, பிறகு கால, நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்ம அர் ரஃபீக் அல் அலா, அல்லாஹுவே உயர்ந்த தோழமையை நான் உன்னிடம் கேட்கிறேன் என்ற பிரார்த்தனை நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அறிஞர்கள் அர் ரஃபீக் அல் அலா என்பதற்கு பல அர்த்தங்களை கூறுகிறார்கள். அதில் ஒரு அர்த்தம்தான் உயர்ந்த தோழமையான நபிமார்கள், ஷுஹதாக்கள், இவர்கள் இருக்கக்கூடிய அந்த தோழமையை நான் கேட்கிறேன் என்ற அர்த்தத்தை முஹத்திஸின்கள் கொடுக்கிறார்கள். இன்னொரு அர்த்தம் சொர்க்கம், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை நான் கேட்கிறேன். குல்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், இதன், அப்படியானால், நபி அவர்கள் இந்த துஆவை கேட்கும் போது,
இந்த துஆவை நபியவர்கள் கேட்கக்கூடிய நிலையின் காரணமாக லா யஹ்தாருனா, நம்முடன் இருப்பதை நபி அவர்கள் தேர்வு செய்ய மாட்டார்கள் என்பதாக நான் கூறினேன். வஅரஃப்து, மேலும் நான் அறிந்தேன், அன்னஹுல் ஹதீஸுல் லதீ கான யுஹத்திஸுனா பிஹி, நபி அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது கூறி வந்த ஹதீஸ் இதுதான் என்பதை, கூறி வந்த செய்தி இதுதான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதாவது கடைசி நேரத்தில் இறை தூதர்களுக்கு அவர்கள் செல்லக்கூடிய சொர்க்கத்தின் இடம் காட்டப்படும், அதை அவர்கள் பார்ப்பார்கள். பிறகு இந்த உலகத்தில் கூடுதலாக உயிர் வாழக்கூடிய நிலை அவர்களுக்கு இஷ்டமளிக்கப்படும், அல்லது மரணம் அவர்களுக்கு தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். எதை வேண்டாலும் அவங்க தேர்வு செய்யலாம் என்று நபி அவர்கள் கூறிய அந்த செய்தி எனக்கு நினைவுக்கு வந்தது. அதை நான் அறிந்து கொண்டேன். இப்போ நபி அவர்கள் அல்லாஹுமா ரஃபீக் ஆலா, உயர்வான தோழமையை நான் கேட்கிறேன், அல்லாஹுவே உயர்வான தோழமையை நான் கேட்கிறேன் என்ற இந்த பிரார்த்தனை மூலமாக நபி அவர்கள் எங்களை தேர்வு செய்ய மாட்டார்கள் என்பதாக நான் கூறினேன். காலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஃபகானத் தில்க ஆஹிர கலிமத்தின் தகல்லம பிஹ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் கூறிய வார்த்தையின் இறுதி வார்த்தையாக கவுலுஹு, நபி அவர்களுடைய அல்லாஹும்ம ரஃபீக் அல் ஆலா, உயர்ந்த தோழமையை அல்லாஹுவே உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்ற துஆவாக, வார்த்தையாக இருந்தது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இன்றைய வகுப்பிலிருந்து நமக்கான பாடம், படிப்பினை என்னவென்றால், ஒன்றாவது, அல்லாஹுவின் சந்திப்பை விரும்புவதோ அல்லது வெறுப்பதோ உயிர் பிரியும் மரண வேதனை நேரத்தில் ஏற்படுகிறது. அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய அல்லது வெறுக்கக்கூடிய நிலை என்பது ஒரு மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய மரண வேதனை நேரத்தில் அது ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரு அடியான் தௌபா செய்கிறான் என்று சொன்னால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே அதற்கு முன்பாகவே தௌபாவை செய்து பாவமான காரியங்களை விட்டும் திரும்பிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு மனிதனும் மரண நேரத்தில் தமக்குரிய இறுதி இடத்தை பார்ப்பார். தாம் செல்லக்கூடிய இடம் எது என்பதை அவர் பார்ப்பார். நல்லவராக இருந்தால் சொர்க்கம் நற்செய்தியாக அவருக்கு கூறப்படும், தீயவராக இருந்தால் தண்டனை அதாப் எச்சரிக்கையாக அவருக்கு காட்டப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. மூணாவது, அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவது அல்லது வெறுப்பது என்பது மரணத்தை விரும்புவது அல்லது வெறுப்பது என்ற பொருள் அல்ல. மாறாக தீய அடியான் மரண நேரத்தில் தனக்குரிய இடத்தை பார்த்த காரணத்தினால் அடுத்து அதாபுல் கபர், மன்னரை வேதனை, அதை தொடர்ந்து ஆஹிராவுடைய நரக வேதனை, இவற்றை வெறுத்த காரணத்தினால் அல்லாஹுவின் சந்திப்பை அவன் வெறுக்கிறான் என்ற அர்த்தமாகும். அதே போல் அல்லாஹுவை சந்திக்க விரும்புவது என்பது மூமினான அடியானுக்கு ஏற்படுகிறது. அந்த மூமினான அடியான் மரண நேரத்தில் அவன் செல்லக்கூடிய சொர்க்கத்தை பார்க்கிறான். எனவே அதற்கு அடுத்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய மன்னரை வாழ்க்கையினுடைய நல்ல நிலை, அல்லாஹுடைய பொருத்தம், ஆஹிராவில் சொர்க்கம், சொர்க்கத்தில் உள்ள இடம், இவற்றை பார்த்த காரணத்தினால் அவன் அல்லாஹுடைய சந்திப்பை விரும்புகிறான், அல்லாஹுவும் அவனை சந்திப்பதை விரும்புகிறான் என்ற அர்த்தமாகும். நாலாவது, மிக முக்கியமானது, அல்லாஹுவை சந்திக்க தயாராக இருப்பதற்காக நல்ல செயல்களை தொடர்ந்து செய்து வர வேண்டும். மிக முக்கியமானது நல்ல செயல்கள். வாழ்க்கையில நம்மை பண்படுத்தி அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல செயல்களை செய்யணும், அதை தொடராக செய்யணும். அந்த நல்ல செயல்களை செய்து வருவதில் உறுதியாக இருக்கணும். முழு மனதுடன் இஹ்லாசுடன் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று இந்த ஹதீஸ் மூலமாக மார்க்கம், இஸ்லாம் நமக்கு ஊக்கப்படுத்துகிறது. இதுதான் அல்லாஹுவை சந்திப்பதற்கான உண்மையான ஆயத்த தயாரான நிலையாக இருக்கிறது. எனவே அன்பு மாணவர்களே,
ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்காக நம்ம தயாராகிறோம். வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் தயாராகிறோம். திருமணத்துக்கு முன்னால் தயாராகிறோம். ஒவ்வொரு இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய நிலைகளுக்கு முன்பாக தயாராகிறோம். இந்த தயாராகக்கூடிய நிலைகளை விட ஆஹிராவிற்காக தயாராகுவது தான் மிக நிலையான நிரந்தரமான சிறந்த செயலாக இருக்கிறது. எனவே ஆஹிராவிற்கான தயாரிப்பை, அதாவது நற்செயல்களை தொடர்ந்து செய்து வர வேண்டும். அவற்றில் உறுதியாக இருக்க வேண்டும். முழு மனதுடன் இஹ்லாசுடன் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா இன்றைய பாடத்தின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் இந்த பாடத்தை வாழ்க்கையில் செயல்படுத்த தௌஃபீக் செய்வானாக, உதவி புரிவானாக. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் தஃப்சீருடைய கடந்த வாரத்தில் நடத்தப்பட்ட பாடங்களை கேட்பதாகும். இன்ஷா அல்லாஹ் ஓதி காட்டுங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சமீர் ஓதி காட்டுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓதவா உஸ்தாத்? ஓதுங்கம்மா. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور. நிச்சயமாக உஸ்தாத், நான் வேற மாதிரி என்னோட தர்ஜுமாவோட இதுல ஓதிருக்கேன் உஸ்தாத். அர்த்தத்துல பரவாயில்ல, தெரிஞ்ச சொல்லுங்க, இல்லாட்டி பார்த்தோட சொல்லுங்க. சரி உஸ்தாத். அது அந்த மாதிரி வாசித்து கூட நீங்க சொல்லலாம். சரி, ஓகே, அப்படியே சொல்றோம் சார். இன்னல்லதீன நிச்சயமாக எவர்கள் யத்லூன கிதாப் அல்லாஹ் அல்லாஹ்வின் வேதத்தை ஓதிக்கொண்டு ஓதுகிறார்களே வஅகாமுஸ் ஸலாத்த தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றார்களே நிலைநிறுத்துகிறார்களே وَأَنْفَقُوا مِمَّا رَزَقْنَاهُمْ سِرًّا وَعَلَانِيَةً நாம் எவர்களுக்கு வழங்கியதிலிருந்து இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்களோ யர்ஜூன திஜாரத்தல் லன் தபூர் அவர்கள் ஒருபோதும் அழியாத வியாபாரத்தை எதிர்பார்க்கிறார்கள். அடுத்தது لِيُوَفِّيَهُمْ أُجُورَهُمْ وَيَزِيدَهُمْ مِنْ فَضْلِهِ إِنَّهُ غَفُورٌ شَكُورٌ. لِيُوَفِّيَهُمْ أُجُورَهُمْ அவர்களுடைய கூலிகளை அவர்களுக்கு முழுமையாக வழங்குவதற்காக وَيَزِيدَهُمْ مِنْ فَضْلِهِ மேலும் அவனது அருட்கொடையில் இருந்து அவர்களுக்கு அதிகப்படுத்துவதற்காக இன்னஹு கஃபூருன் ஷகூர் நிச்சயமாக அவன் அதிகம் மன்னிப்பவன், மிகவும் நன்றி ஏற்பவன். ஜஸாக்கல்லாஹு கைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்துமா